ஹலோ கைஸ், இந்த வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா டைட்டில்லே தெரிஞ்சிருக்கும். மை ஜர்னி ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன். லெட்ஸ் பிகின். என்னோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சுன்னா 2015-16 பீரியடில் ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அண்ட் பார்சலோனா மோஸ்ட்டாக டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் ஸ்கூலில் ஃபுட்பால்லாம் பார்ப்பாங்க பசங்களாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் நாலேஜ். எனக்கு அப்போ அவ்வளோ பெரிய ஃபுட்பால் நாலேஜ்லாம் கிடையாது. இப்போயும் இல்லை, இப்போ ஓரளவுக்கு இருக்குது. அவங்களும் நல்ல எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் இருக்கும். அப்போது லைக் மோஸ்ட்டாக அந்த அவங்க எல்லாமே கோட்டட் பிளேயர்ஸ் தான். மட்ரிட்லேயும் சரி, பார்சிலோனாலேயும் சரி. எனக்கு அப்போது நான் பேருக்கு மட்ரிட் சுற்றி நின்றேன். ரெனால்டோ, காமனாக 3 பிளேயர் தான். இந்த ரெனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார், அந்த 3 பிளேயர் தான் எனக்கும் தெரியும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் 2018 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல், லிவர்பூல் வர்சஸ் ரியல் மேட்ரிட். ஆப்வியஸ்லி ரிசல்ட் தெரியும், 3-1. ஆனால் எனக்கு ஒரு லிவர்பூல் ஆன அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. லைக் ப்ரெஸ் பண்ணி ஆட்டக்கூடாது, ஆல்வேஸ் அட்டாக்ல இருக்கட்டும், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தானுங்க. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ் கோல் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, சப்போர்ட் பண்ணினே இருக்காங்க. யுவல் நவ் ஓக்கோலன் அந்த பாட்டு பாடினே இருந்தாங்க. பாபி ஃபர்மினோ பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. அண்ட் அன்லக்கிலி மோசாலாக்கு ஒரு மேட்ச்சில் இன்ஜர்ட் ஆயிரும். ஸ்டில் ரியல் மேட்ரிட் இஸ் பெட்டர் டீம். அதுக்கப்புறம் நான் 2019 தான் லிவர்பூலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது நான் பார்த்த ஃபஸ்ட் மேட்ச் வந்து நியூ கேஸ்டல் வர்சஸ் லிவர்பூல். அந்த மேட்ச்சில் லிவர்பூல் வந்து 4-1 ஜெயிப்பாங்க. ஜீனி வாய்னாலும் 2 கோல். அதே மாதிரி அந்த சீசன் ஃபுல்லாக பார்க்க அவங்க அப்ரோச்சு, அவங்க இன்டென்சிட்டி, ஐ ப்ரெஸ்ஸு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப நான் ஃபுட்பால் பார்க்குறதுக்கு மெயின் காரணமே ஜர்கன் கிளாப் தான். அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஃபுட்பால் பார்த்துக்க மாட்டேன். அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே தான் என்னை ஃபுட்பால் பார்க்க அட்டாக் பண்ணுச்சு. ஆக்சுவலி அதான் உண்மை. சரி, அப்படியே அந்த 2019 சீசன் வந்து லீக்லேயும் நல்லா பண்ணுவோம், சாம்பியன்ஸ் லீக்லையும் நல்லா பண்ணுவோம். ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் லீக் வினர்ஸ் 2019 ஸ்பர்ஸ் 2-0. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் போரிங் ஃபைனல்னு சொல்லுவாங்க. வி டோன்ட் கேர், எங்களுக்கு 6th டைட்டில் எப்படியோ வந்துருச்சு. அதே மாதிரி 2019-2020 சீசன் ஸ்டார்டிங்கில் சூப்பர் கப் பீட்டிங் செல்சி, த ஃபேமஸ் கோட் ஃப்ரம் யோகன் கிளாப், ஏட்ரியான் பெனால்ட்டி செம்மையாக சேவ் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அந்த சீசன் அவ்வளோதான் பயங்கர அவங்க ஸ்டைலை மாற்றவே இல்லை. ஜர்கனில் போகும்போது அவங்க ஸ்டைலை மாற்றவே இல்லை. ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிங் தான், இன்டென்ஸ் ஆடுவாங்க. அதுவும் அவங்க ஃபேன்ஸ் செம்மையாக பேக் பண்ணினே இருப்பாங்க. ஒரு கோல் வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம டீம் பின்னாடி இருந்தால் நம்ம டீம் கண்டிப்பாக ஜெயிப்பானுங்கன்னு சொல்லி 2020 எல்லா மேட்சும் ஜெயிப்பானுங்க. எல்லா மேட்சும். ஜான்வரியில் வாட்ஃபோர்ட் கூட இஸ்மாயில் அசார், இப்போ கரண்ட்டாக கிறிஸ்டல் பேலஸ் ஆடுற பிளேயர், அவன் தான் பிரேக்கே பண்ணுவோம். அதுக்கும் நாங்கள் அன்பீட்டனாக போயிட்டு இருப்போம். அண்ட் 2020 சொன்னால் தெரியும், கோவிட் நடந்திருக்கும். அந்த சீசன் நிறைய மீம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லிவர்பூல் 30 இயர்ஸ் கழிச்சு டைட்டில் அடிக்க போகுது, அதனால தான் கோவிட் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு லைக் அந்த டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்த அந்த சீசனே ஸ்க்ராப் பண்ண போகிறோம் அப்படி இப்படிலாம். ஒரு வழியாக பை காட்ஸ் கிரேஸ் அந்த சீசன் ரெசியூம் ஆச்சு. ரெசியூம் ஆனே வி லிஃப்டட் த 19th ட்ராஃபி இன் 2020. அந்த நைட் செம்ம ஸ்பெஷலாக இருந்தது எனக்கு. செல்சி லிவர்பூல் அன்றைக்கி ஏதோ 5-2 ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். புல்சிச்சும் 0 ஆடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுவோம். செல்சி வந்து சிட்டியை தோக்கச்சுன்னா நாங்கள் டைட்டில் எங்களுக்கு அப்பயே கன்ஃபார்ம் ஆயிரும். அது வந்து செம்ம நைட். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலான நைட். எனக்கு 2 சீசன் தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு அப்போது அவங்க ஹிஸ்ட்ரியில் எனக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2005 சாம்பியன்ஸ் லீக், அது வந்து வேறு வீடியோ பேசலாம். அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்லாம் பார்த்து எனக்குலாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த ஜர்கன் கிளாப் வந்து அவன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லுவான், லைக் நான் 4 இயர்ஸில் எதுவும் பண்ணலாம், நான் ஸ்விட்சர்லாண்ட் போயிடலாம். கரெக்டாக 4th சீசன் எண்டிங்கில் சாம்பியன்ஸ் லீக்னா அடுத்த சீசனே பிரீமியர் லீக். அப்சல்யூட் டர்ன் அரவுண்ட். அந்த ஃபேமஸ் கோட் இருக்குமே, ஃப்ரம் டவுட்டர்ஸ் டு பிலீவர்ஸ், அந்த மாதிரி பண்ணார் யோகன் கிளாப். 2019 திருப்பிலையும்
2020 திருப்பியும் இது அதான் பிரீமியர் லீக் ஜெயிப்போம். 2022ல் 21 வந்து டிசாஸ்டரஸ். ஆஸ்டன் வில்லாக்கில் 7-2 தோப்போம்னு நினைக்கிறேன், அந்த மேட்ச் தான். அதுக்கப்புறம் 2022ல் ஒரு ரீபில்டே நடக்கும். ஜார்ஜ் ஷிம்பர்ட் ஸ்போர்ட்டிங் டைரக்டரை ஆக்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த சீசன் ஒரு மாதிரி நல்லா போகும். 2022ல் கார்போ கப் வின் பண்ணுவோம் பை பீட்டிங் செல்சி. 2022ல் திருப்பி கப் வின் பண்ணுவோம் பை பீட்டிங் செல்சி. அந்த சீசன் நம்மக்கிட்ட வந்து அந்த அடி வாங்கிட்டு மட்டும் தான் போவானுங்க. அதுக்கப்புறம் 2023 அனதர் டிசாஸ்டர் சீசன். பட் கம்யூனிட்டி ஷீல்டு ஜெயிச்சிருப்போம். அது ஏதோ கேர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, அந்த கம்யூனிட்டி ஷீல்டு ஜெயிச்சா அந்த சீசனை ஒழுங்காக பண்ண மாட்டோம்னா அந்த கேர்ஸ் அந்த சீசனை தொடர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் 2024ல் யோகன் கிளாப்போட பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்கலாம். பட் கார்போ கப் வின்னர்ஸ், எஸ். அண்ட் 2024ல் சேனலில் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நான் அந்த கிளப் விட்டு போகிறேன்னு. எனக்குலாம் செம்ம எமோஷ்னலாக இருந்துருக்கு அந்த மனுஷன் போகிறேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த மனுஷனால தான் நான் ஃபுட்பாலே பார்க்க மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து பிளேயர்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஃபுட்பாலே பார்க்குறப்ப நான் ஒரு மேனேஜரை ஃபாலோ பண்ணி ஃபுட்பால் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவன் ஃபிலாசபி ஒரு நெகட்டிவாக கூட அவன் யோசிச்சு நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ். அதே மாதிரி 2023ல் அதே மாதிரி 2025ல் ஆர்னே ஸ்லாட் ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ண பார்த்தாரு. ரெஸ்ட் இஸ் history. That is, we won the 28th Premier League. அந்த சீசன் லைக் சூப்பராக போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பண்ண டைமில் ஜோதா அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. அது எனக்கு அவனை நான் பார்த்தது கூட இல்லை. பட் எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாளே ஓட்டல. லைக் எனக்கு ரொம்ப பர்சனலாக இருந்தது அந்த லாஸ். அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. அது வந்து என்னோடய ஸ்பெஷலாக இருக்கணும்னு லிவர்பூல் சம்மந்தமாக போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.